இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி ஆனியன் சமோசா எப்படி செய்ய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, பூந்தி, அவல், சமோசா ஷீட்ஸ். ஒரு பவுலில் 3 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கை நிறைய கொத்தமல்லியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து வர தண்ணியை இழுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பூந்தி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சமோசாஸ்குள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை மூடுறதுக்காக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பசை மாதிரி அதை கலந்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சமோசா ஷீட்ஸ் எப்படி செய்யலான்னு ஆல்ரெடி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச சமோசா ஷீட்ஸ்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துட்டு செவ்வகத்தோட கார்னர்ஸில் நம்ம இந்த மைதா மாவு பசையை தடவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பாக்கெட் செஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஸ்டஃபிங்ஸை வச்சு அழுத்தி உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த இடம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த இடத்துல திருப்பி இந்த பசையை தடவிட்டு இந்த மாதிரி மூடி ஒட்டிடலாம். எல்லா சைட்லேருந்தும் க்ளோஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி மைதா மாவில் எல்லா கார்னர்ஸையும் டிப் பண்ணிக்கலாம். இப்போது செவகம் ஷேப்பில் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் சமோசா ஷீட்ஸை ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக செமி சர்க்கிளாக இருக்கிற ஷீட்ஸ்லேயும் சரி, ரெக்டாங்கிளாக இருக்கிற ஷீட்ஸ்லேயும் சரி, வேறு ஒரு ஷீட் எடுத்துகிட்டு 2 கார்னர்ஸ்லேயும் பசையை தடவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். இது ஒரு இப்போது ரெக்டாங்கிள் ஷீட் எடுத்து அதே மாதிரி 2 சைடும் பசை தடவிட்டு நடுவில் நம்ம ஸ்டஃபிங்ஸை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். பாக்கெட் சமோசா செய்யறதுக்கு நம்ம இதே ரெக்டாங்கிள் ஷீட்டை எடுத்துட்டு 4 பக்கமும் பசை தடவிட்டு அதுக்குள்ள நடுவில் வெங்காய ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் பாக்கெட் சமோசா ரெடி. கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு நல்ல சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசாஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சுவையான வகை வகையான
மினி ஆனியன் சமோசாஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.